இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 3ல் இருக்கக்கூடிய 14th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள், த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் எ ரோ. த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் எ ஒரு ரோ இருக்குது. அந்த ரோவில் வந்து நிறையா சீட்ஸ் போட்டிருக்காங்க. அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஈக்குவல் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் எ ஹால். அந்த ஹாலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ இருக்குதோ அத்தனை சீட்ஸ் தான் ஒவ்வொரு ரோலையும் இருக்குது. மீன்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம். இதுதான் ஈஸியாக புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கண்டிஷன் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம். பட் இங்கே நம்பர் ஆஃப் ரோவை ரோனே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. பட் இங்கே நம்பர் ஆஃப் காலமை எந்த வேர்டிங்ஸில் இந்த கொஷினில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஈச் ரோன்னு இருக்குது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள் தெளிவாக. நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் எ ரோ, இதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அடுத்து நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படிங்கிறத நான் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, இப்போ வாங்க. த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்போ என்ன இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்னால் ரோவையும் காலமையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது வந்து ரோனா, இது நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்னும் ரோனா, அதுதான் காலம். ஸோ எக்ஸ் ஒய்ன்னு இருக்கும். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்னால் எக்ஸ் ஒய். இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் எ ஹால் வில் இன்க்ரீஸ்டு பை 375. இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது 375 அப்படிங்கிறது. அதனால் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு, இஃப் இன்க்ரீஸ்டு பை 375 இஃப் த நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் டபுள்டு. இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் போது ஒய், அது வந்து டபுள் ஆகுதான் 2y, and the number of seats in each row is reduced by -5. அதனால் ரெடியூஸ் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் சீட்ஸ்லேருந்து 5 ரெடியூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கண்டிஷன். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ரோ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த ஹால்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னா ஒய் கண்டுபிடிச்சாலே போதும். இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிறதுனால நான் எக்ஸுக்கு பதிலாக ஒய் தானே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய்யாகவே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? எக்ஸுக்கு பதிலாக ஒய்னா இது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 375 ஈக்குவல் டு 2y இன்ட்டு ஒய் மைனஸ் 5ன்னு எழுதிக்கிறோம். ஸோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 375 ஈக்குவல் டு 2y ஸ்கொயர் மைனஸ் 10y. ஸோ 2y ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10y மைனஸ் 375 ஈக்குவல் டு 0னா y squared minus 10y minus 375 is equal to 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 375 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 10 வரணும். ஸோ 25 இன்ட்டு 15 போடலாம். பெரிய நம்பருக்கு மைனஸ் போடலாம். ஏன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் மைனஸ். ஸோ ஒய் மைனஸ் 25 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 15 is equal to 0. ஸோ ஒய் மைனஸ் 25 is equal to 0. y plus 15 is equal to 0. இது not equal to இல்லை ப்ளஸ். ஸோ y is equal to 25. இங்கே y is equal to minus 15 வருது. அதாவது ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்கவே இருக்காது. ஸோ y is equal to 25 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ரோ அப்படின்னாலும் நம்பர் ஆஃப் ரோ ரெண்டுமே ஈக்குவலுங்கிறதுனால நம்மளுக்கு ஆன்சர் வந்து 25 தான். ஸோ கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் ரோங்கிறதுனால நான் எழுதியிருக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ஹால் அப்படிங்கிறது 25 ரோஸ் இருக்குது. ஓகேவா? 25 ரோஸ் இருக்கனாலே ஒவ்வொரு ரோலையும் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ தான் இருக்குதுன்னு அர்த்தம். 25 சீட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கொஷின். ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டெப் எழுத தெரியணும். நம்பர் ஆஃப் சீட்ஸை ஹெக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், நம்பர் ஆஃப் ரோவை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிடணும். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்னால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வந்து கிடைக்கும் இல்லையா? இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கண்டிஷனை கரெக்டாக எழுத தெரியணும். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 375 இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோ வந்து ட்வைஸ் ஆகி அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஒவ்வொரு ரோலையும் இருக்கக்கூடிய சீட்ஸும் 5 ரெடியூஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இதுக்கு ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த லைனை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அடுத்து ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.